இங்கு வந்து வரவேற்கிறேன். அதுவும் எங்களுடன் இணைந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற சினர்ஜி வருகிறவர்களை இங்கு வரவேற்கிறேன். இங்கு சீராளர் வந்து திரு சூரசிங்காரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் உங்கள் உதவியுடன் இந்த உணவு எக்ஸ்போ 2026 அக்டோபர் 1, 2, 3 நடைபெறுகிறது. இதற்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே இருக்கணும். உணவுத்துறைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நமக்கு தேவை. ஆகார்னு சொல்லிட்டு டெல்லியில் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் அப்படியே தமிழில் இங்கே மாற்றிருக்காங்க உணவுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். இந்த 25லேருந்து அடுத்த 25 இயர்ஸுக்கு உணவுத்துறை வந்து வேறு லெவலில் போகும்போது அது டெக்னாலஜினாலும் சரி இல்லை இண்டஸ்ட்ரினாலும் சரி எல்லாமே உணவு சார்ந்த தொழில்கள் அக்ரிகல்ச்சர்லேருந்து உணவு சார்ந்த தொழில் வந்து 25 இயர்ஸுக்கு நம்ம தான் முன்னணியில் இருக்க போகிறோம். அதற்கு இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லாமல் இங்கே யாருமே இருக்க முடியாது. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் உணவு சப்ளை ஆகட்டும், ரூம் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், அப்புறமா அந்த கோழி ஆடுகள் வளர்ப்பாகட்டும், எல்லாமே இது சார்ந்த ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கேஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதை எப்படி மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சோதனையான காலத்தில் அவர் சொன்ன மாதிரி சாதனை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்போ. இதில் எல்லோரும் நீங்கள் கலந்துக்கணும். உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி யாரெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணணும், யாரெல்லாம் இதில் வந்து பார்க்கணும், யாரெல்லாம் இதனால் பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிடல் வந்து ரொம்ப முக்கியம். அது இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 3 மாதத்துக்கு இதான் நம்ம வேலையாக இருக்கணும். இதை சக்ஸஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு இதாக இருக்கணும். இதனால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெரிய சேஞ்சஸ் வரணும். இதனால் நம்ம எல்லாரும் பெரிய ஒரு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது தான் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். And we have Chandran Steels as a gold sponsor, William Refrigeration as a gold sponsor, silver sponsor as Park Layer, and Zeros as a silver sponsor. Zeros, if anybody is representing Zeros, thank you. Thank you for supporting Unavu Expo 2026, and maybe have many more sponsors to join us shortly. எக்ஸலண்ட் ஈவெண்ட். ஓகே, நாங்களாம் இந்த தொழிலுக்கு வரும்போது தொழில் தொடங்கணும், பட் எப்படி பண்ணுறதுலாம் தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போ தான் எங்களை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. சொன்ன மாதிரி இது இப்போ எக்ஸ்போவுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செலவு. அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் விட ஜாஸ்தியாகுது. இன்றைக்கி கணக்கு போட்டால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட அது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இது லோக்கலில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணி பெரியவரோட கனவு இன்றைக்கி நினைவாகுதுங்கிறது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் பெரியவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் எக்ஸ்போஸ்க்கு. அங்கே போகும்போது நிறையா தெரிஞ்சுக்கிறோம், நிறையா படிச்சுக்கிறோம். புது எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, என்ன டெக்னாலஜி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே தான் பார்க்க முடியுது.
பட் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் நம்மளால் அதை பர்ச்சேஸும் பண்ண முடியாது. அதை இங்கே கொண்டு வரும்போது காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகுது. சொன்ன மாதிரி பாஷை பிரச்சனைகள் இருக்குது. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. ஸோ இந்த எக்ஸ்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கிறது உண்மையாகவே நம்ம ஸ்டேட்டுக்கு, நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கும் பெரிய பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சந்தைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, பட் அதுக்கு உண்டான ஸ்டேஜ் கிடைக்கிறது இல்லை. அதுவும் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனோட சேர்ந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அதுக்கு நல்ல கம்பெனிஸ் தான் வருவாங்க, வாங்குறவங்க உள்ளே வருவாங்க, பிஸ்னஸஸ் நிறைய நடக்கும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் நம்ம ஊர்லேயே நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருக்கும். நம்மளும் நம்மளோட இது மாதிரி மேக் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் எல்லாரும் வந்து இதில் பலனடையுமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. காலை வணக்கம். தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு மாபெரும் அசோசியேஷனாக நான் பார்க்குறேன். ஸோ இந்தியாவில் எவ்வளோ அசோசியேஷன் இருந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் 1-2 இல்லை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் இன்றைக்கி தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனோட சேர்ந்து எங்கள் ஐயா உணவு தந்தை திரு கே தாமோதர் சுவாமி நாயுடு அவர்கள், அன்னபூர்ணா நிறுவனத்தின் ஃபவுண்டர், அவர்களுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை இந்த உணவு திருவிழா உணவு 2026 சென்னையில் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமை, கோயம்புத்தூருக்கே கிடைச்ச ஒரு பெருமை. அதற்கு முதல்ல வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய எங்கள் தலைவர் வெங்கட சுப்பண்ணன் அவர்களுக்கும், இந்த தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தின் ஆஃபீஸ் பேரர் அனைவர்களுக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட ஹோட்டல்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு ஹோட்டல் சங்கம் பல இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கங்களோடு சேர்ந்து பல வருடங்களாக நிறைய சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. ஜிஎஸ்டியிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், இன்றைக்கி பிஎஃப், இஎஸ்ஐ, லேபர்லேருந்து எத்தனையோ விஷயங்களை ஒன்றிணைத்து கர்நாடக அசோசியேஷனோட, கேரளா அசோசியேஷன், ஆந்திரா அசோசியேஷன் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பிஎம் கிட்ட கொண்டு போய் ஒரு விஷயத்தை வெற்றி பெற்று கொண்டு வந்து சேர்த்துறதுல இவங்கள மாதிரி வல்லுநர்கள் இது வரைக்கும் இந்தியாவிலே யாரும் பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த விதத்தில் எங்கள் தலைவருக்கு நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உணவு 2026 ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. பல நாடுகளுக்கு நாங்கள் எல்லாம் வழக்கமாக எல்லா வருஷமும் போகிறது உண்டு. எந்த நாட்டில் உணவு சம்மந்தமான ஒரு ஃபேர் நடந்தாலும் நாங்கள் எல்லோரும் போய் கலந்துக்குவோம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்துருக்கோம். அதே சிங்கப்பூர்லேயே ஆகட்டும், துபாயிலே ஆகட்டும், ஸ்ரீலங்காவிலே ஆகட்டும், சைனாலே ஆகட்டும், ஜெர்மனிலே ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பார்த்துட்டு இதை நம்ம ஊரில் செய்யணும், நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி செய்யணும்னு இது ஒரு பல வருஷ கனவு எங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த கனவை வந்து இது அத்தனையும் சேர்த்து ஒரு கலவையாக நம்ம ஊருக்கு தகுந்த போல் சென்னை ட்ரேட் சென்டரில் இது அக்டோபர் 1, 2, 3 நடக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு பலனடைமாறு நாங்கள் இதை கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இந்த இடத்துல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த விழாவோட நிறைவுக்கு வந்துட்டோம். நன்றி சொல்ல வேண்டிய நேரம். ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உணவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முதலாளிகள் மற்றும் ஷெஃப்கள், ஸ்டார் ஹோட்டல்ஸினுடைய ஓனர்கள், பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தை நமக்கு இந்த விழாவை நடத்த கொடுத்த கீதம் ஹோட்டல் திரு முரளி அண்ணா அவர்களுக்கும், இன்றைய உணவு ஸ்பான்சர் செய்த கீதம் ஹோட்டலுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடக நண்பர்களை அனைவரையும் ஏற்பாடு செய்த டார்லிங் ரெசிடென்சி எம்டி மிஸ்டர் முரளி அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து நாங்களாம் தொழிலுக்கு வரும்போது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ் மட்டும்தான் ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க வீக்கெண்டுன்னு பார்த்தா. இப்போ அந்த கல்ச்சர் மாறி நம்ம மக்கள் கூட நிறைய சண்டேனா 1 டே அவர் கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்ற ஒரு கல்ச்சருக்கு வந்திருக்கிறாங்க. 2 விஷயம்,
2 பேரும் வேலைக்கு போகிறதுனாலையோ வீட்டில் குழந்தைய பார்த்துக்கனாலோ எதனாலையோ சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது ஒன்று. ரெண்டாவது ஒரு சேஞ்சுக்காக வேண்டி வெளியில் வந்து ஆகணுன்றது ஒன்று. ரெண்டாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. இன்றைக்கி என்ன மாதிரி நினச்சாலும் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட முடியுது. அவங்க வீட்டில் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது வெரி டிஃபிகல்ட். கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு அவங்க ஆக்கக்கூடிய செலவை விட ஹோட்டலில் அந்த 2 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த செலவும் குறைவு, வெரைட்டியும் டேஸ்ட் பார்க்க முடியும். அதனால் இன்னும் அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் ஸ்மார்ட்டோ ஸ்விக்கின்னு வந்து டைரெக்டாக வீட்டில் டெலிவரி இருந்தால் கூட இந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க. இந்த உணவகத்துறை இன்னும் பெட்ரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இன்னும் பெட்ரு வெரைட்டிஸை கொடுக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல க்ரோத் இருக்குது. சார் இன்னும் வேறு யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இனி தனிப்பட்ட முறையில் யார் வேணுமோ அனைவருக்கும் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் உலக அளவிலே நடந்து வருகிற அனுகிரகா மற்றும் ஆகார் என்கின்ற எக்ஸ்போக்கு நிகராக சென்னையிலே ட்ரேட் சென்டரிலே வருகிற 1, 2, 3 அக்டோபர் மாதம் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. அதில் என்னவெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் 5,000 ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரையும் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கு பார்வைக்காக வைக்கப்படும். டெமோவும் இருக்கும். நீங்கள் அங்கே எது வேணுமானாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி உலக அளவில் மிகச்சிறந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்னவோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம தமிழகம் சார்ந்த உணவுகளுக்கு பயன்படக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்டும் அங்கே இருக்கும். பேக்கரி இருக்குன்னா பேக்கரியில் உள்ள ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணுறதுக்கு உலகத்தரத்திலான எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே கிடைக்கும். ஹோட்டல்கள் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வேண்டிய பெட்ஷீட்லேருந்து பில்லோவிலேருந்து அத்தனையும் அங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். சாதாரண ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து சிறிய உணவகங்கள் வரைக்கும் வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் அத்தனையும் அங்கு பார்வைக்காக வைக்கப்படும். தரத்தை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்கே செஃப் இருப்பாங்க. மிகச்சிறந்த உணவுகளை எப்படி தயாரிப்பது என்று அங்கே சொல்லப்படும். அரசு அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி ஹைஜீனிக்காக பண்ண முடியும், இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கு என்னென்ன லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு சப்சிடிஸ் கவர்மெண்ட் சப்சிடிஸ் என்ன இருக்குது எல்லாத்தையும் அங்கே சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் இந்த விற்பனைக்கு அங்கே வைக்கப்படுகிற பொருளை வைக்கின்ற மேனுஃபேக்சரருக்கு ஒரே இடத்துல தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஏறக்குறைய 5 லட்சம் சம்மந்தப்பட்ட உணவுத்துறையில் இருக்கிறவர்கள் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் அவங்க எக்யூப்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற வாய்ப்பும் அங்கே கிடைக்கும். நம்ம ஓட்டல் உரிமையாளர்களை பொறுத்தவரையில் உலகமெல்லாம் சுற்றி வாங்க வேண்டிய பொருட்களை ஒரே மேடையிலே ஒரே இடத்தில் பார்த்து பரிசோதித்து வாங்குவதற்கான அரிய வாய்ப்பு அங்கே கிடைக்கும். அதுதான் குறிப்பான விஷயம். இப்போது கடைசி நாள் அன்றைக்கு நாங்கள் உணவு தந்தை என்று போற்றப்படுகின்ற திரு தாமோதரசாமி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாளை 3ஆம் தேதி மாலை விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம். இப்போ உங்கள் கேள்விகள் எதாக இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி பெரும்பான்மையான உணவுகள் மூடப்பட்டிருக்கிறது சரியான தகவல் இல்லை. ஒரு சில சிறிய உணவகங்கள் மட்டுமே தான் மூடப்பட்டு இருக்கிறது. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன உணவகங்கள்லாம் பெரும்பாலும் ஃபயர்வுட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட காலையில் பார்த்தா நம்ம டிரைவர் சொன்ன அப்படி நான் இன்றைக்கி சாப்பிட்டு வந்தேன். 12 ரூபாய்க்கு ஒரு இட்லி கிடைத்தது. மிகவும் நன்றாக அந்த இட்லி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்கன்னா மவுண்ட் ரோடு பக்கத்தில் அந்த மாதிரி எந்த விலைக்கு யார் சாப்பிட விரும்புகிறார்களோ அந்த விலைக்கு உணவுகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. எல்பிஜி விலை உயர்வு உண்மையான ஒரு பிரச்சனை தான். அதனால் சிலிண்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து 2 மடங்கும் 3 மடங்கும் உயர்ந்திருக்கிறது. அரசாங்கம் சப்ளை பண்ணுகிற சிலிண்டர், அதாவது ஐஓசி, அந்த பாரத் பெட்ரோலியம் போன்ற கேஸ் கம்பெனிகள் 165 விழுக்காடு விலை உயர்வு இருக்கிறது. பிரைவேட் கேஸை பொறுத்தவரை 265 விழுக்காடு அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த விலையை. ஆனால் இதே விலை உயர்வை ஹோட்டலில் உயர்த்த முடியாது. பெரிய உணவகங்கள் கூட 5லிருந்து 10% தான் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். மற்றபடி நேர கட்டுப்பாடு, கடை திறக்கின்ற நேரத்தை கொஞ்சம் மாற்றி வைத்தும் எந்த நேரத்தில் எந்த உணவு அதிகமாக விற்பனையாகிறதோ அந்த உணவுகளையெல்லாம் அந்த நேரத்தில் கொடுத்துவிட்டு மிக குறைவாக விற்பனையாகின்ற உணவை குறைத்து கொண்டும் தங்களுடைய தொழிலை அந்த செலவை குறைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கேஸ் கன்சம்ஷனை ரொம்ப கம்மி பண்ணி அந்த விலை உயரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க.
சார் உலக வரலாற்றில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறிய அளவுக்கு எந்த விலையும் உயர்ந்ததாக சரித்திரமே இல்லை. இப்போ நம்ம கண்ணுக்கெட்டை தொலைவு வரைக்கும் பார்க்குறோம். இந்த விலை உடனடியாக குறைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ட்ரம்ப் அவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்கா வேறு முடிவை எடுத்தால் தவிர இந்த விலை உடனடியாக குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% குறையலாம். 165%, 265% உயர்ந்த கேஸ் வந்து 10% குறைஞ்சா பெரிய விஷயம். ஆயிலும் அதே மாதிரி தான், ரெண்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே அளவுக்கு குறைந்தால் நிச்சயமாக நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அளவுக்கு நாங்கள் யாரும் விலையை உயர்த்தலை, மினிமம் ரேட் தான் உயர்த்தி இருக்கிறோம். திருப்பி அந்த அளவுக்கு குறைஞ்சா கண்டிப்பாக குறைக்க தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக குறைக்கிறோம். நிச்சயமாக இல்லை, அந்த மாதிரி எந்த குவான்டிட்டி வந்து குறைக்கலை, குவாலிட்டியும் குறைக்கலை. எல்லா உணவுகளும் நாங்கள் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். யாரும் குவான்டிட்டிலையோ குவாலிட்டியோ குறைக்கக்கூடாதுன்னு. விலை உயர்வு தவிர்க்க முடியாதது, மினிமம் பாசிபிள் எவ்வளோ குறைந்த அளவு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு விலையை மாத்திரம் தான் உயர்த்தி இருக்கிறார்கள். உள்ளூர் தயாரிப்புக்கு இந்த கண்காட்சியில் எந்த அளவுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது? அனைவருக்குமே இலவசமா எக்ஸ்போக்கு வருது? அதாவது எக்ஸ்போஸ்க்கு இங்கே B2Bன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே எக்ஸ்பிட்டாட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களை தான் அதில் முன்னுரிமையே கொடுக்குறோம். இந்த முதல் ஆண்டு என்பதனால எந்த கட்டணமும் நாங்கள் வசூலிக்க போகிறது இல்லை. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன்னா யாரெல்லாம் வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியணும், அவங்கள தான் உள்ளே அலோவ் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் கூட்டம் சேர்க்கிறது பெரிய முயற்சி இல்லை. எங்கள் உறுப்பினர்கள் யாரெல்லாம் வாங்க விரும்புகிறார்களோ, உறுப்பினர் இல்லாதவர்கள் கூட அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு அங்கே தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பது தான் முக்கியமானது. லோக்கல் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்க. இப்போ கூட நான் அண்மையில் சென்றிருந்த போது கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறோம். அவங்க தயார் பண்ணி தாரோன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக லோக்கல் பொருட்கள் நிறைய விற்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலை விறகடுப்பு கூட கறி இல்லாமல் எப்படி அதை புகை இல்லாமல் எரிப்பது என்பதை பற்றி கூட டெமோ இருக்குது. நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களும் அங்கே டிஸ்பிளே பண்ணக்கு வர்றாங்க. அந்த ப்ராடக்ட்டும் இருக்கும். அதே மாதிரி வேஸ்ட் ஆயிலில் இருந்து எப்படி நம்ம எரிபொருளாக அதை மாற்ற முடியுங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஹோட்டலில் இப்போ பைலட் ப்ராஜெக்டாக ட்ரையல் பார்த்துட்ருக்குறோம். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதையும் அங்கே வச்சு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணி விற்கிறதுக்கு வழி இருக்கும். நிச்சயமாக தமிழகத்தில் தயாரிக்கப்படுகின்ற பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேல்ஸுக்கு அங்கே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இக்கட்டான சூழலில் வந்து நீங்கள் ஹோட்டல் நிறைய இடங்களில் திறந்துருக்கு, அதுக்கு ஒரு பாராட்டுகள். குறிப்பாக இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வைக்கிறது வந்து உண்மையாலுமே வரவேற்பு தகுந்த ஒன்று. ஏன்னா வெளிநாடுகள் மட்டும் போயிட்டு இருந்த சூழல்ல டெல்லி போன்ற இடங்கள்ல இருக்கு, நம்ம நாட்டிலையும் இந்த புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம கேட்கறதுன்னா இப்ப புதுசா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இருக்கும்போது அவங்க இந்த பசங்களுக்காக என்ன பண்ண போறீங்க அந்த உற்பத்தி இந்த இதுல. அதே மாதிரி விவசாயிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லுமே விவசாய பொருட்கள் வந்து கம்மி விலைக்கு வருது. அந்த இடத்துல வந்து ஹோட்டல் தொழில் தான் கை கொடுக்கும். இந்த நிலையில பார்த்தோம்னா எல்லா ஹோட்டலும் மூடும் பொழுது விவசாய பொருட்கள் தான் நிறைய அவங்களும் லாபம். இன்னைக்கு வந்து பேசே வந்து விவசாய பொருள் வந்தாதான் ஹோட்டல் தொழில் இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, அதே போல இந்த இளைஞர்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அரசு தான் பண்ணல, அரசு தான் ஒரு நிர்ணயம் பண்ணலன்னா நீங்க நினைச்சா பண்ண முடியும். ஏன்னா அதிகமான பொருட்களை விவசாயிகிட்ட வாங்குறது நீங்க தான். அவங்களுக்காக ஏதாவது ஐடியா இருக்கா அவங்க தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் சார்பா இந்த உணவு திருவிழாவில் அவங்களுக்கான முக்கியத்துவம் எந்த மாதிரி பண்ண போறீங்க? அதாவது இளைஞர்களை பொறுத்தவரை முதல் கேள்விக்கு உணவகத்துறையில் மட்டும்தான் அன்ஸ்கில்டு எம்ப்ளாயிமாங்க. பெரிய எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாத ஒரு எம்ப்ளாயி வந்தால் கூட வேலை வாய்ப்பை உடனடியாக கொடுக்குற ஒரே தொழிலகம் இது இண்டஸ்ட்ரி எதுனா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான். அவங்க கொடுத்து நாங்களே பயிற்சியும் இலவசமாக கொடுத்து தங்குற நேரத்தில் அவங்களுக்கு உடை, உணவு, தங்குமிடம் மூணுமே இலவசமாக கொடுத்து பயிற்சி கொடுக்குறோம். இன்றைக்கி இருக்கிற ஆள் டிமாண்டில் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த உணவு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்தையும் விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் கொடுக்கறத விட அதிக சேலரி பெறுற தொழில் எதுன்னு சொன்னால் உணவக தொழில் தான். இன்றைக்கி கூட எங்கள் இதில் இருந்து சாதாரண ஒரு சிறிய ஊர் தேனி, அங்கேருந்து விளம்பரம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆட்கள் தேவை, நீங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க, எனக்கு ஆள் உடனடியாக வேணும், நாங்களே ட்ரெயின் பண்ணுறோன்னு கூட. அந்த வகையில் எங்கேருந்து ஆள் கிடைச்சாலும் நாங்கள் எடுத்துக்க தயாராக இருக்கிறோம். நாங்களே ட்ரைனிங்கும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இது நாங்கள் இளைஞர்களுக்கு பண்ணுற பெரிய சேவைன்னு எடுத்துக்கலாம். விவசாயிகளை பொறுத்தளவில் விவசாயிகள் தவிர்க்க முடியாது. இது வின் வின் சுச்சுவேஷன்.
எவ்வளோ தயார் பண்ணாலும் நாங்கள் எடுத்தாகணும், நல்ல பொருள் இருந்தால். இல்லைன்னா நாங்கள் தொழில் பண்ண முடியாது. இது நாங்கள் அவங்களுக்கு பண்ணுற சர்வீஸ் இல்லை, எங்களுக்கும் தேவை இருக்குது. அதனால் விவசாய பொருளில் தொடர்ந்து நாங்கள் கைவிடக்கு தயாராக இல்லை. நிறைய பேர்ட்ட அட்வான்ஸ் கொடுத்து வாங்குகிறோம், நல்ல பொருள் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கிறோம். டைரெக்டாக ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இடைத்தரகர்கள் இல்லாமல் எங்களை அப்ரோச் பண்ணுறவங்ககிட்டலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட டைரெக்டாக எங்கள் ஹோட்டலில் வந்து அப்ரோச் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். சார், உலக நாடுகள்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்வீடனில் இருந்தும் வரதுக்கு இருக்குது, சைனாவிலேருந்து வர இருக்குது, பல்வேறு நாடுகள், இட்டாலி, அதாவது ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இட்டாலி போன்ற நாடுகள்லேருந்து நிறைய வரதுக்கு இங்கே தயாராக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய பார்த்தா ஸ்வீடன், மற்ற ஜெர்மன், இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வர இருக்குது. கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், காய்கறிகள் வெட்டுறதுக்கு நேற்று கூட ஒருவர் சொல்லிட்டு இருந்தார், நான் வாங்கி பார்த்தா 2 ஆட்கள் செய்கிற வேலையை ஒரே இது செய்துன்னு சொல்லிட்டு. அதனால் கட்டிங் வந்து மிகச்சிறந்த ஒரே மாடலில் ஒரே சைஸில் கட் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டைமில் முன்னாடி பார்த்திங்கன்னா பேக்கரியில் மட்டுமே பல அயல்நாட்டு பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கான்வர்த்தம்னு சொல்லுவோம், இல்லை கன்வர்த்தம்னு 2 வகையில் சொல்கிறாங்க. அது வந்து கேஸ்லேயும் இயங்கும், மின்சாரத்துலேயும் இயங்கும். அதிலலாம் பார்த்திங்கன்னா பிரியாணியில் இருந்து நிறைய ஃபுட் ஐட்டம், ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ், இட்லியாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், அதில் ட்ரேயாக இருக்கும். நீங்கள் கரெக்டான தண்ணி வச்சு உள்ளே வச்சிட்டிங்கன்னா குறிப்பிட்ட டைமில் ஒரு பெல் அடிச்சோடனே எடுத்துடலாம். இல்லை பெரிய ஸ்கில்டு எம்ப்ளாயி தேவையில்லை, அப்படியே உடனே சமைச்சு எடுத்துட முடியும். இந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸுக்கு கூட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இது வேறு வேறு நாட்டில் தயாராகுது. அவங்கள எல்லாம் அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். அங்கே நம்ம செஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அங்கேயே உங்களுக்கு சமைச்சே காட்டுருவாங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய ஹோட்டல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த சிறியவர்களுக்கு மட்டும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது, அவங்களையும் அதை சென்று அடையணும். இதில் ஹைஜீனிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கையிலேருந்து ஒன்று தவறாக வந்துட முடியாது, ஏதாவது ஒரு தூசி தவறி அதில் விழுந்துட முடியாது. இது எல்லாமே ரொம்ப சேஃப்டி, ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு, எக்கனாமிக்கலாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நிறைய எக்யூப்மெண்ட் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இலக்கு அபாயம். ஏன்னா அந்த தொழிலை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எதாவது பண்ண போறீங்களா? ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து கம்ப்யூட்டர் வந்தோன்னா ஒன்று அந்த இதை கொடுக்க தேவை. அதனால இப்போ நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஏற்கனவே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோட்டல் தொழில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி கொடுக்க போறீங்க? சார், இன்றைக்கி ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, ரியலாக எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. அதனால் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடும்ன்ற சிந்தனையே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை. இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஹோட்டலுக்கு நிறைய தேவை இருக்குது. அது இங்கே இல்லாமல் நார்த் இந்தியா வரையும் தேடி பிடிச்சி கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆள் கிடச்சா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம், வர்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனை. எங்களுக்கே கூட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. எங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட நம்ம லாங்குவேஜில் பேசினா தான் கன்வீனியன்ட்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதை தவிர்க்க வேண்டிய இருக்குது. அவங்க கஸ்டமர்ஸோட பேசுகிறதுக்கும் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் எவ்வளோ பேர் கிடைச்சாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு வந்து போயிடும்ன்ற இதே கிடையாது. நிச்சயமாக வேலை வாய்ப்பு வளரும். அந்தளவுக்கு உணவுத்துறையும் வளர்ந்துட்டுருக்கு. வேலை வாய்ப்பு என்ன பண்ண போறீங்க? ஆளே கிடைக்கிறது இல்லைன்ட்டு இப்போ அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அல்லது வந்து வேற தனியார் வேலை வாய்ப்பு நிறைய நிறுவனங்கள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க, இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இது நிறைய பேர் வைப்பீங்களா? நாங்கள் வந்து நடத்த போறீங்களான்னு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சேர்ந்து டைரெக்டாக ஆள் கிடச்சா எடுத்துகிட்டு இருக்கிறோம். நேரடியாக வர்ற ஆள் யார் இருந்தாலும் பெரிய திறமை கேட்டு பெரிய இன்டர்வியூலாம் கூட பண்ணுறதில்ல. நீ நல்லா வேலை செய்வா சரின்னு சொல்லி எடுத்து ட்ரையல் அண்ட் எரர் முறையில் எந்த வேலைக்கு அவங்கள ஃபிட் ஆவாங்களோ அந்த வேலையில் அவங்கள ஃபிட் பண்ண வைக்கிற துறை ஒரே துறை உணவகத்துறை தான். மற்றெல்லாம் பார்த்தா எனக்கு இதுக்கு ஆள் வேணும், அந்த ஸ்கில் இருக்கான்னு சொல்கிறத வாங்கி பண்ணோம். ஆனால் உணவகத்துறையில் மட்டும் யாராவது ஒருத்தர் வந்துட்டார்னா எந்த துறையில் அவரை ஃபிட் பண்ண வைக்க முடியும்னு பார்த்து கரெக்டாக அந்த துறையில் ஃபிட் பண்ண வச்சுக்கிறோம். இன்னும் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கும் சென்ற கவர்மெண்ட்டும் சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்குறாங்க. அதையும் பயன்படுத்தி ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து நாங்களும் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கும் தொழில் கொடுத்துருக்கோம். சார், இந்த எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்குமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸ்போ எவ்வளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு பயன்படுதோ அதே வகையில் இதில் ஏதாவது நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? குறிப்பாக வந்து நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதால வெளியிலேருந்து வர்ற வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது வலியுறுத்துவீங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதை சொல்லுவாங்க, ஒரு பென்ஸ் காரோ ஏதோ ஒன்று வாங்கும்போது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்குறதுனால அன்இமேஜினபிள் டிஸ்கவுண்ட் அந்த கம்பெனி கொடுக்க வேண்டி வந்தது.
அதே மாதிரி இங்கே எங்கள் உணவக தொழிலுக்கு சேர்ந்தவங்க அவ்வளோ பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கும் 5 எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை குறிப்பாக நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா அவன் கேட்கும்போது ஒரு பொருளை பார்த்து நீங்கள் என்ன விலைன்னா எத்தனை உங்களுக்கு வேணும் தான் அடுத்த கேள்வி கேட்பான். எத்தனை தொழில் வாங்குறோமோ அதுக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் அமேசானில் கூட ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா 1ன்னு போட்டால் ஒரு விலை வரும், நீங்கள் 5ன்னு போட்டால் இன்னொரு டிஃப்ரெண்ட் ரேட் வரும். இதே முறையில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பர்ச்சேஸை பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்டும் இங்கே வர்றதுனால இருக்கிற டிஸ்கவுண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் சந்தேகமே வேண்டியதில்லை. இதில் பொறுத்தளவுலங்க நாங்கள் வந்து விற்பனையாளர் அல்ல. பல்வேறு கம்பெனிகளை அங்கே வந்து ஒன்றா சேர்த்து வைக்கிற வேலையை தான் நாங்கள் பண்ணுறோம். எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் இந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவங்கள அடுத்த பக்கத்தில் நிப்பாட்டுறோம். 2 பேரும் அங்கே நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கிறதா வேலையை தவிர நம்ம வந்து நீங்கள் இந்த விலைக்கு தான் விற்கணும்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரை இங்கே கூட்ட முடியாது. இன்றைக்கி இருக்கிற போட்டியில் நிச்சயமாக அவங்க நிறைய பேர் அங்கே ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு ஒவ்வொரு இடத்துலையும் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. அது நான் பெண்கள்ன்றதை குறைத்து எடை போடுற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இல்லையே, நீங்கள் லேடிஸுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்க. இன்றைக்கி பெஸ்ட்டு நெகோஷியேட்டர் யாருன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள பெண்கள் தான். அவங்க தான் பெஸ்ட்டாக நெகோஷியேட்டும் பண்ணி சாமானும் வாங்கி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவங்க வந்து பெட்டராக வாங்கிடுவாங்க. நாங்கள் பண்ணுறத விட பெஸ்ட்டு தான் நெகோஷியேட் பண்ணி நீங்கள் இன்னும் சிறப்பாக வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லா துறையிலையும் நீங்களாம் முன்னால் இருக்கீங்க. கண்டிப்பாக லேடிஸ் நினச்சா நடக்க முடியும். மாற்றுத்திறனாளின்றதில் அதில் இது தனியாக இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி இல்லை, இது வந்து டைரெக்டாக பிஸ்னஸ் தான். அதனால் அவங்க பார்கெயின் பண்ணுற பற்றி அந்த கம்பெனிகள் வந்து எதாவது வச்சு வந்து நாங்கள் தனியாக பண்ணி கொடுக்கணுன்னா அதை அவங்க அவைல் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை அதுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். சார், கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க, பேங்க் லோன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குமா? அது பற்றி சார், அதில் வந்து எல்லா துறையிலும் இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா ஃபுட் சேஃப்டியிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் ஹைஜீனிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது ஒரு ட்ரைனிங் சென்டர் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பேங்க்லேருந்து வர்றாங்க, எப்படி குறைந்த விலையில் கொடுக்க முடியும்னு நடந்துகிட்ருக்கு. இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றாங்க, அவங்க தனித்தனியாக ஸ்டாலும் எடுத்துருக்குறாங்க, பே பண்ணியே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சென்டரில் என்னென்ன சப்சிடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, லோனில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது ஒவ்வொரு துறையும் பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயே ஒரு கவுண்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். அதனுடைய பலனே அவங்க எடுத்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த உணவு எக்ஸ்போ உடைய அறிமுக நாளிலே அந்த உணவு குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பெருந்தகைகளை வணங்கி மகிழ்கிறேன். குறிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் இந்த காலை வேளையிலே உங்களை வணங்கி இத்தனை சிறப்புமிக்க எதிர்கால உணவகத்துடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி இருக்கின்றோம். வருங்கால தலைமுறையினர்கள் ஒவ்வொரு 20 ஆண்டுகள் ஒவ்வொரு தலைமுறை தாண்டி உணவகம் சென்று கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் செல்லாத நாடே இல்லை. தைவான் எக்ஸ்போ, ஜப்பானில் நடக்கிற எக்ஸ்போ, குறிப்பாக ஜெர்மனில், இட்டாலியில் நடக்கின்ற எக்ஸ்போ, இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பாக சிங்கப்பூரில் நடக்கிற எக்ஸ்போ, நிறைய தடவை சைனாவுக்கு கணக்கு வழக்கெல்லாம் போயிருக்கும். ஒவ்வொரு இதில் நடக்கும்போதும் நம்மளுடைய இந்திய திருநாட்டில் வந்து டெல்லியில் ஆகார் நடக்கும், நம்மளுடைய நந்தம்பாக்கத்தில் நடக்கும். எங்களுடைய பெருந்தலைவர்கள், எங்களுடைய கௌரவத்தலைவர்கள் அத்தனை பேரும் உணவகத்தில் சார்ந்தவங்க. நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முகம் தெரியாமல் அவர்களுடைய தயாரித்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தனித்திறமையை வந்து செயல்படுத்துவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது. அதை நம்மளுடைய தலைவர் திரு வெங்கடசுப்பு அவர்கள், நம்முடைய கௌரவ தலைவர்கள் திரு டி சீனிவாசன், அவருடைய தந்தையாருடைய கனவு அந்த நாள்லேயே இது நடத்தணும்னு, அந்த அக்டோபர் 1, 2, 3ங்கிறது எதிர்கால இளைஞர்கள் யார் வேணாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சிரமப்படாமல் தொழில் பண்ணணுன்ற அவருடைய கனவு.
அதை நனவாக்குற பெரும் முயற்சியாக இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆகவே அத்தனை பேரும் இதை வந்து சிறப்பாக பயன்படுத்தி, குறிப்பாக இனிமே வந்து உணவுங்கிறது என்ன உணவு கொடுக்க போகிறோம், அதை சாப்பிட்றவங்களுக்கு எந்த மாதிரி நியூட்ரிஷன் இருக்குது, என்ன பலன் இருக்குது, என்ன பாதகம் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து சொல்லியே ஆகணும். ஆகவே வந்து இது எல்லாருமே இளைஞர்கள், புதிதாக தொழில் முனைவோர்கள், குறிப்பாக பெண்கள், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சமையல் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி சமைக்கிறாங்க, என்ன மாதிரி உணவு சாப்பிட்றாங்க, உடல் நலத்திற்கு எந்த மாதிரி தேவைப்படும், இதெல்லாம் வந்து செமினார் நிறைய தகவல்கள் இருக்கிறது. எங்கள் கௌரவத்தில் டி சீனிவாசன் சொன்னது மாதிரி கேஸ் பிரச்சனையிலேருந்து விறகை யூஸ் பண்ணி அவருடைய சிந்தனையை பாருங்கள். எதிர்காலம் இளைஞர்களுக்கு இந்த வெயில் அடித்து மரங்களை நிறைய வெட்டினா நமக்கு மழை இல்லாமல் போயிடும், எந்த மாதிரியெல்லாம் நினச்சி இவங்களெல்லாம் நினைக்கும் போது இந்த துறையில் பயணிக்கிறது நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குது. ஆகவே இதை வந்து நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே இந்த வருகின்ற நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட உணவகத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஒரு சேர நடத்துகின்ற இந்த உணவு எக்ஸ்போ சிறப்பாக செயல்பட்டு இந்த தகவல் உலக அரங்கில் இதை தொடர்ந்து சென்று எதிர்கால தொழில் முனைவோருக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு அடித்தளமாக அமையுங்கிறது எல்லளவும் எங்களுக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது. அதுக்கு ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சிகளை நன்றாக எல்லோருக்கும் சேரும் மனம் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணித்து எதிர்கால இளைஞர்களுக்கும் எதிர்கால தொழில் முனைவோருக்கும் எல்லோருக்குமே பலனுள்ளதான இந்த உணவு எக்ஸ்போவை வந்து சினர்ஜி நிறுவனம் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். இதில் ஈடுபடுகின்ற அத்தனை பேரையும் நாங்கள் உண்மையிலே வணங்கி இதை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்துவோம் என்று எங்கள் தலைவர் ரவியவர்கள் குறிப்பிட்டது போல நாம் அனைவரும் சேர்ந்து இது வெற்றி திருவிழாவாக ஐயாவுடைய டி ராமசாமி நாடு ஐயா அவர்களுடைய 100வது ஆண்டு விழாவில் இதை உலக அரங்குக்கு நாம் சேர்ப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெர்மனிக்கோ இல்லை சிங்கப்பூருக்கோ அல்லது வேற ஒரு நாட்டுக்கு சென்று அந்த பொருளை அங்கு பார்த்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதற்கப்புறம் ஆகார் என்று டெல்லியிலே ஆரம்பித்த ஒரு எக்ஸ்போவில் சென்று வாங்க வேண்டியிருந்தது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். நமது தமிழகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு பொருட்காட்சியை கொண்டு வந்து எந்த எக்யூப்மெண்ட் வேண்டுமானாலும் இங்கேயே நம்முடைய மக்கள் பார்த்து அதை பரிசோதித்து வாங்குகின்ற ஒரு நிலையை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. இதனுடைய பலன்களாக நமது தமிழகத்திலே டூரிசம் மிகச் சிறப்பாக வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இனிஷியலாக மற்ற மாநிலங்களில் இருந்தும் காலப்போக்கிலே மற்ற நாடுகளில் இருந்தும் கூட நம்முடைய சென்னைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்த்து வாங்க வைக்க வேண்டும். அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு ஃபுட்ஃப்ளோவை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி. இன்றைக்கு டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் ஸ்டவ்வில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செராமிக் பர்னர் கொண்டு வந்தாங்க. அதில் நமக்கு 30% குறையுதுன்றது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இன்றைக்கி இருக்கிற எல்பிஜி கிரைசஸில் மாற்று வழி தேர்வது மிக மிக முக்கியம். இண்டக்ஷனில் பல்வேறு இண்டக்ஷன் அமைப்புகள் வந்திருக்கிறது. சாதாரணமாக நம்ம பரம்பரையான அடுப்புக்கு செல்வதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு விறகு அடுப்பிலே இன்றைக்கு இருக்கிற கிச்சனுடைய சூழ்நிலையை கெடாமல் எப்படி தயார் பண்ணுவதற்கு என்பதற்காக நிறைய அடுப்புகள் வந்திருக்கின்றன. அவற்றையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வேஸ்ட் ஆயிலிருந்து நம்ம எப்படி பண்ண முடியுதுன்னு பண்ணுறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கெலாம் இன்றைக்கி பவர் கட் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பவர் கட் வந்து மீண்டு வர்றதுக்கு சோலாராக எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் ஃபுட்ஃப்ளோவில் உங்களுக்கு இத்தனையும் என்னென்னா இருக்குது, எக்கனாமிக்கலாக எப்படி நம்ம தொழில் பண்ண முடியுன்றதையும் அனைத்து இன்க்ரீடியன்ஸையும் தரமான இன்க்ரீடியன்ஸை குறைந்த விலையில் எப்படி வாங்குவது என்பது உட்பட இன்னும் பார்த்தா பெரிய ஹோட்டல்களாக இருக்குது. அவங்களுக்கு தேவை வேண்டிய காஸ்மெட்டிக் திங்ஸாக இருந்தாலும் சரி, பெட் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, பெட்டாக இருந்தாலும் சரி, அவைகளையும் இங்கு வந்து வகைப்படுத்தி தேர்வு செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்குறோம். சிறிய டீ கடைகளாகவோ காஃபி ஷாப்ஸாக இருந்தாலும் கூட
அவங்களுக்கு வேண்டிய காஃபி சீட்லேருந்து காஃபி மேக்கிங் மிஷின் வரைக்கும் அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். இதுதான் எங்களுடைய மெயினான எண்ணம். அதை பண்ணுறதுக்கு அங்கே எத்தனை முயற்சியும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய வசதி, நம்ம இன்னொரு இடத்துக்கு போனால், ஒரு ஜெர்மனுக்கு போனால் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் அங்கே இருக்காது, தயார் பண்ணுற எக்யூப்மெண்ட் இருக்காது. லாங்குவேஜ், நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய லாங்குவேஜ், தமிழ் மொழி தெரிந்திருக்காது, ஆங்கிலம் கூட சரியாக தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அங்கு நாம் அதை தெரிந்து கொள்வதே சிரமமாக இருக்கும். இன்னொன்று, எக்யூப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, எங்கே போய் வாங்கிட்டு போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது, நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்டே வராட்டா என்ன பண்ணுறது என்ற தொல்லைகளெல்லாம் இருந்தது. இப்போது அது கவலையே இல்லை. நீங்கள் அங்கிருந்து உங்கள் மொபைல் எடுத்து எந்த நண்பர்கிட்ட நீங்கள் விற்றுருக்கீங்க, அது எப்படி இருக்கின்றத ஆன் தி ஸ்பாட் யூ கேன் வெரிஃபை. இந்த வாய்ப்புகளெல்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அடுத்து, அரசாங்கத்திலிருந்து, அரசு துறையிலிருந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், ஃபுட் சேஃப்டி பற்றி ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். இண்டஸ்ட்ரியிலிருந்து என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும், இண்டஸ்ட்ரியில் என்னென்ன சப்சிடி இருக்குது, எப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த சப்சிடி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியவர்களையும் அங்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியவர்களெல்லாம் அங்கே வந்திருப்பார்கள். இங்கே நண்பர்கள் சில பேர் தானாக பேசிட்டு இருக்காங்க. தயவுசெய்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து இதை கவனித்து விட்டு உங்களுக்கு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தேவையான நேரத்தையும் இடத்தையும் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இது அளிப்பதில் மகிழ்ச்சிப்படுகிறேன். அதையும் பண்ணிகிட்ருக்கிறோம். அது மாதிரி இந்த டேட்டை திருப்பி ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 1, 2, 3 அந்த 3 நாட்களிலும் நம்முடைய வெள்ளூர் ட்ரேட் சென்டரில், சென்னை ட்ரேட் சென்டரில் மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அங்கு வருவார்கள். அது டீ ஷாப், காஃபி ஷாப்பில் இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் அங்கே வருவாங்க. அங்கே எக்யூப்மெண்ட்டும் பொறுத்தளவில் இன்டர்நேஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்தியன் எக்யூப்மெண்ட்ஸ், தமிழ்நாடு எக்யூப்மெண்ட்ஸ், கோயம்புத்தூர்லேருந்து கூட நிறைய தயார் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அதையும் கொடுப்பாங்க. செஃப்ஸ், மிகச்சிறந்த சமையல் எக்ஸ்பர்ட்ஸ் செஃப்ஸ் அங்கே எப்படி எக்கானமியாக சமைக்கிறது, எப்படி மிகச்சிறந்த உணவுகளை சமைப்பது, அங்கே உங்களுக்கு டெமோ கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அத்தனை வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த அரிய வாய்ப்புக்கு தொடர்ந்து உங்களுடைய கேள்வி பதிலை சிறப்பு விருந்தினர் பேசி முடித்த பிறகு தனித்தனியாக நீங்கள் பைட் எடுக்க வேண்டுமென்னாலும் இங்கு அத்தனை ஜெயின்ஸும் வந்திருக்கிறாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேர் அங்கே வந்திருக்கிறார்கள். எல்லா ரீஜனல் ஹெட்ஸ், வைஸ் பிரசிடென்ட், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் 12 மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம். அந்த 12 மண்டலத்தில் இருந்தும் வைஸ் பிரசிடென்ட், ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்திருக்காங்க. எங்களுடைய கௌரவ தலைவர்கள் இருக்கிறாங்க. பெரிய ஹோட்டல்லேருந்து அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பத்திரிகை துறையை பொறுத்தவரை தனித்தனியாகவோ மொத்தமாகவோ உங்களுடைய கேள்விகளுக்கு பூரா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடர்புடைய கேட்டுக்கொள்கிறேன். Thanks to the Tamil Nadu Hotel Association. உண்மையிலே எனக்கு புல் இருக்குது. உங்கள் இண்டஸ்ட்ரி வெட்ரன்ஸ் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் கோன் டு பி அ கிரேட் ஷோ. இந்த இந்த பிளானை கொண்டு வந்ததுக்கு, இந்த எக்ஸ்போ பிளான் பண்ணதுக்கு உங்கள் அசோசியேஷனுக்கு மிக்க நன்றி. இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபுட் எக்ஸ்போவாக இருக்க போகிறதுன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான 360 டிகிரி எல்லா கோணங்கள்லையும் எல்லா விஷயங்களையும் இந்த எக்ஸ்போ கொண்டு வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வெட்ரன்ஸ் ஓனர்ஸ் இருக்க போகிறாங்க, இந்த மாதிரி கன்சல்டன்ட்ஸ் இருக்க போகிறாங்க, ஷெஃப்ஸ் இருக்க போகிறாங்க, எக்யூப்மெண்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்க போகிறாங்க, இன்க்ரீடியன்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட இன்னைக்கு ஸ்டேஜில் இந்த நிமிஷம் இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சர் இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த இண்டஸ்ட்ரி எந்த கோணத்தில் போக போகுது, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போக்கு வரணும். எல்லாரையும் வரணும் என்று சொல்லி தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. All the dignitaries and the veteran in the industry and the press and media. So I congratulate Venkata Subbu sir for the wonderful initiative.
இந்த உணவு எக்ஸ்போ வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இதை லீட் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் டெஃபினட்டாக இது வந்து இட் வில் சக்சீடு. ஸோ இந்த ஃபுட்டுங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபுட் ஒன்லி. நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஃபுட்டுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதில் வந்து நிறையா இவங்க எல்லாரும் இப்போ பேசின போது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, எல்லாரையும் சேர்ந்து கொண்டு போனோம். எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி வந்து அதை வந்து நம்மளுடைய டோர் ஸ்டெப்பில் இன்றைக்கி சென்னையில் கொண்டாந்து இதை வந்து எல்லாருக்கும் பயன்பெறணும், இதில் வந்து புது ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும்னு இங்கே பேசின எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் a very noble cause. So I really congratulate the whole team, Venkata Subbu sir, Srinivasan sir, Raj sir, Ravi sir, everybody is really, you are so committed to this. I could make out from all your speeches, you are so committed that you wanted to make it success, and I am sure this will succeed. அது இன்னொரு பாயிண்ட் எல்லாரும் சொன்னாங்க, இன்றைக்கி வந்து வேர்ல்டு வந்து ஒரு கஷ்டமான பீரியடில் போய்கிட்டு இருக்குது, ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளத்துல எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கேஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஸ்மால் ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்து அட்டன் பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, நாங்கள் கோயம்புத்தூரில் இவங்க சினர்ஜி ஒரு எக்ஸ்போ பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சவுத் இந்தியா ஹோட்டல்ஸுக்கு வந்து ஒரு லாஞ்ச் ஒன்று போட்டிருந்தோம். எங்கள் லாஞ்சுக்கு முன்னாடி அந்த ராக்கெட் ஸ்டவ்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருந்தார். இந்த லாஞ்சில் வந்து சார் வரவங்களெல்லாம் யாராவது ஒரு ஆளாக இங்கே அனுப்புங்க சார் சொல்லிட்டு இருப்பார். இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்குறதுக்கு எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு க்யூவில் போய் பென்ஸ் காரில் எல்லாரும் நின்னாங்கிறத நான் பின்னாடி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுடைய பிஸ்னஸுக்கு வந்து நிறைய வழிகாட்டும். நிறைய பேர் வந்து ஈவன் டூரிசமாக இருக்கட்டும், தேர் ஆர் லாட் ஆஃப் டூரிசம் எக்ஸ்போஸ். இந்த மாதிரி எக்ஸ்போஸுக்கு வந்து நம்ம போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து வெளியிலேருந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப பேர் வந்து பண்ணுறதில்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், அந்த மாதிரியே பண்ணுறாங்க. ஸோ இது தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் வந்து இது ஒரு பெரிய முயற்சி. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சென்னை ட்ரேட் சென்டர் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவ் வெனு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து இவ்வளோ பேரையும் கொண்டாந்து இங்கே பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாப். ஸோ டெஃபினட்டாக நாங்கள் சேரா வந்து ஒரு லோகோ சப்போர்ட் தான் கொடுத்துருக்குறோம். பட் வி வில் ஆல்சோ ஒர்க் வித் யூ டு பிரிங் மோர் பீப்புள், மோர் ஃபுட்ஃபால் இன் டு த எக்ஸ்போ. அண்ட் ஒரு சின்ன சஜஷன் மட்டும் தட் ஐ வாண்டட் டு டெல். ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸ்போஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் ஒரிட் அபவுட் த ஃபுட்ஃபால். இன்றைக்கி வந்து 10,000 பேர் வந்திருக்காங்க, 20,000 பேர் வந்திருக்காங்க, 30,000 பேர் வந்திருக்காங்கன்னு. ஸோ நம்ம வந்து ஓகே அந்த லாஸ்ட் டேயில் வந்துட்டு அந்த ஃபுட்ஃபாலை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு 1 or 2 days இட் ஷுட் பி பியூர்லி அவைலபிள் ஃபார் த இண்டஸ்ட்ரி பீப்புள். ஸோ தட் அங்கே ஒரு ஃபோக்கஸ்டு நீங்கள் போட்டிருந்தீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டு உணவு திருவிழான்னு சொல்லிட்டு, அப்போ தான் அங்கே வந்து ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த ஸ்டால் போட்டிருக்கவங்களுக்கும் கிடைக்கும், இந்த மாதிரி நாலேஜை தேடி போகிறவங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேறு ஒரு 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 பப்ளிக் விசிட்டர் வந்து அந்த ஸ்லாட்டை ஆக்குபை பண்ணுற போது இந்த ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகும். இட்ஸ் அ ஸ்மால் சஜஷன். ஐ டோன்ட் நோ ஹவு த டைனமிக் ஒர்க், ஸோ தட் யூ கேன் திங்க் அபவுட் இட் சார், வெங்கடா சுப்பு சார். So that in the first 1 or 2 days on prior registration for the industry people, so that there will be உங்களுக்கு கூட்டம் பெருசாக இருக்கணுங்கிறது இல்லை, ஆனால் அங்கே வந்து ஒரு ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் நடக்கும். ஸோ the last day it can be open for the public or the entrepreneurs. அந்த மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக சேரா வில் சப்போர்ட் திஸ் ஈவெண்ட். இது நாட் ஓன்லி தட், இது தமிழ்நாடு வந்து இட் இஸ் வெரி ரிச் இன் இட்ஸ் கல்ச்சர், cuisine and culinary things. ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் இது நடக்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே. ஐ எம் ஷுர் தட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆல்சோ ஷுட் சப்போர்ட் திஸ். நிச்சயமாக நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரம் சேரா வி ஆர் வில்லிங் டு ஒர்க் வித் யூ ஆன் திஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஈவெண்ட். With this, I congratulate once again the entire team of Tamil Nadu Hotel Association and best wishes for the event, sir. Thank you so much.